சுசிலாமா அவர்கள் பர்சனலாக பயன்படுத்தக்கூடிய பர்ஸில் ரொம்பவே முக்கியமான விஷயங்களை பார்த்து அவங்களோட பையன் ஜெயகிருஷ்ணா அவர்கள் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல பின்னணி பாடகி பி சுசிலா அவர்களுக்கு சமீபத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அங்கே அவங்களுக்கு சிறுநீரக கோளாறு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காரணங்களால் அவங்களுக்கு வயிற்று வலியும் இருந்திருக்கு. அண்ட் அதற்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க. அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க கூடவே இருந்து கவனிச்சுக்கிறதுக்காக அவங்களோட பையன் ஜெயகிருஷ்ணா அவர்கள் இருக்காரு. அண்ட் இப்போ அவங்களால முன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியல. அதனால எது ஒன்றாலுமே அவங்க பையன் தான் கூட இருந்து பண்ணி கொடுக்குறாரு. அப்படி அவங்க கூட இருந்து பண்ணி கொடுக்கும்போது தான் அவங்களோட பர்ஸை பார்த்துருக்காரு. அந்த ஒரு பர்ஸில் என்னதான் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்துருக்காரு. பார்த்தவருக்கு பயங்கரமான ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இவங்க அம்மா இப்போவுமே நிறைய முக்கியமான விஷயங்களை அந்த ஒரு பர்ஸில் வச்சிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. சுசிலாமா அவங்களோட பையன் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க 3 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலி ஃபோட்டோவை அவங்களோட பர்ஸில் வச்சிருந்திருக்காங்க. அதை இப்போவும் பத்திரமா பர்ஸை திறந்தோடனே பார்க்குற மாதிரி வச்சிருந்ததை பார்த்துட்டு நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பார்த்துட்டு எமோஷனல் ஆகியிருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து உள்ளே போய் பார்த்தா முக்கியமான ஒரு சில டீட்டெயில்ஸ் இருந்திருக்கு. அண்ட் டாக்டர் கொடுக்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன் சீட் இருந்திருக்கு. ஏன்னா மாத்திரை எதுவும் தீர்ந்து போச்சு அப்படின்னா டக்குன்னு இதை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அதை தொடர்ந்து ஒரு சில ஐடி கார்ட்ஸ் இருந்திருக்கு. மேலும் ஓரளவு சில்லறை பர்ஸில் வச்சிருந்திருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி பர்ஸில் ஒரு சில மாத்திரைகள் அவங்க கையிலே வச்சிருந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா அவங்க மாத்திரை அடிக்கடி எடுத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. எல்லா மாத்திரையும் கையில் வச்சுக்க முடியல அப்படின்னாலும் முக்கியமாக போட வேண்டிய மாத்திரைகள் எல்லாத்தையுமே அந்த ஒரு பர்ஸில் வச்சிருப்பாங்களாமா. எப்பெல்லாம் தேவையோ அப்போ எடுத்து போட்டுக்காங்களாமா. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நாளாகவே அம்மா இதில் சஃபர் ஆகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கூடுதல் அட்டென்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காராமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள்லேருந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி நடிச்சிருந்த படம் தான் ராயன். இந்த படம் அவரோட 50வது படம். இந்த படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இந்த ஒரு படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம். 150 கோடிக்கு பக்கம் கிட்டத்தட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஆனால் எழுத்து ரீதியாக இந்த படம் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறல. ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. இருந்தாலுமே இந்த படம் ப்ரொடியூசர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துருக்கு. அதனால சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தனுஷ் அவர்களை வரவழைச்சு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக 2 காசோலை கொடுத்துருக்காங்க. எதுக்குப்பா 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று டைரக்டராக அந்த படத்தை வெற்றி பெற வச்சதுக்கு, இன்னொன்று ஆக்டராக அந்த படத்தில் நடித்ததுக்கு. இப்படி 2 காசோலைகளை கொடுத்து தனுஷாரை இன்ப வெள்ளத்தில் ஆழ்த்திருக்காங்க. பொதுவாகவே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அவங்க வெளியிடுற படம் பிளாக் பஸ்டர் ஆச்சு அப்படின்னா அந்த டீமுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த வகையில் ராயன் படம் பிளாக் பஸ்டர் தான் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த படத்தில் நடித்த தனுஷாருக்கு மற்றும் இன்னும் ஒரு சில கலைஞர்களுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ராயன் படம் பார்த்தீங்களா? படம் எப்படி இருந்துச்சு? உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.